ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்து வராம போனார்ல, அவர்ட்ட கொள்கை கொள்கைன்னு கேட்டு தான் ஏமாத்துனானுங்க. அதையே இங்க பண்ணலான்னு பார்க்குறானுங்க. அதுதான் செருப்பால அடிச்ச மாரி 5 பேர நம்ம கொள்கை தலைவர்களா வச்சுட்டு சொல்லியாச்சு. சும்மா திருப்ப திருப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அவங்கள நீ படிக்கல, அவங்கள நீ தெரியலன்னா உனக்கு டிஎம்கேல இருக்கலையோ, இல்ல எந்த கட்சியில இருக்கோ அந்த கொள்கையும் உனக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான். அவங்களுடைய வழிகாட்டுதல் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ, அத தான் அவங்க கொள்கையா வச்சிருக்காங்க. பெரியாரா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், வேலு நாச்சியாரா இருக்கட்டும், அஞ்சலை அம்மாளா இருக்கட்டும். எல்லாரையுமே நம்ம வந்து கொள்கை தலைவர்களா வச்சிருக்கிறதுக்கா என்னன்ற ரீசனையும் அவரு இன்னைக்கும் திரும்பியும் அத ரிப்பீட் பண்றாரு அவரு. அப்புறம் என்ன சும்மா கொள்கை நம்ம கொள்கை. ஒன்னும் வந்து இவங்க தலைவர்லாம் எடுக்கல. இவங்க எக்ஸாக்ட்லி. இப்போ கொண்டாட காமராஜர் மறந்து அப்படியே. ஓரம் ஒதுக்குன சிம்பிளா சொல்ல போனா தூக்கி போட்ட தலைவரை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இல்ல அவர் தேவையான தலைவர் நாங்க எடுத்திருக்கோம். இவங்க எல்லாமே மக்களுக்காக மட்டும் மக்களுடைய நலன்களை மட்டும் சிந்திச்சு செயல்பட்டவங்க. அதான் ரொம்ப முக்கியம். இவனுங்கள மாரி தான் குடும்பமும் ஒரு குடும்பமே பரம்பரை பரம்பரையா கொடி கொடியா சம்பாதிக்கணுன்ற மாதிரி வந்தவங்க கிடையாது யாரும். எனக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்க இந்த எம்பையர் திராவிடியன் எம்பையர் வந்து ஸ்டார்டட் வித் பெரியார், அந்த ட்ரீல இருந்து அண்ணா, அண்ணால இருந்து எம்ஜிஆர், கலைஞர் இப்படிதான் வந்தது. ஆனா நீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம், கலைஞரோட எழுச்சிக்கு அப்புறம், ஏன்னா 71 to 77 வந்து கலைஞரோட எழுச்சின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து எம்ஜிஆரோட புண்ணியத்துல வாங்கின சிஎம் போஸ்ட். ஆமா 100%. எம்ஜிஆர் மட்டும் இல்லைன்னா நீங்க கலைஞர் சிஎம்ஏ கிடையாது. ஏன்னா நிச்சயமா. நீங்க வந்து அன்புச்செழியன் இவரு உட்கார வேண்டியதா, நாவலர் உட்கார வேண்டியதா? அதுல அதான் எனக்கு பேர் நெடுஞ்செழியன் தெரியல. நாவல தான் அன்புச்செழியன் தெரியல. இல்ல நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன் இல்ல சாரி நெடுஞ்செழியன் இல்ல இல்ல நெடுஞ்செழியன் தான் வந்து தற்காலிக முதல்வரா இருந்தாரு. அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டி இவரு புடுங்கிட்டாரு. இப்ப அண்ணா இறந்த உடனே நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர், தற்காலிக முதலமைச்சர். ஓகேவா? நீங்க அண்ணா வந்து கிளியரா வந்து அந்த இடத்துக்கான தலைவர் போஸ்டிங்க வந்து தனியா ஒதுக்குனார். யாருக்காகனா பெரியாருக்காக. ஆனா நீங்க வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்டிங்க நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. டம்மியா ஒரு பொதுச் செயலாளர் போட்டு விட்டீங்க. இல்ல அந்த பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் மறைவு போஸ்ட் இல்ல, இன்னைக்கு அண்ணா வரைக்கும் மறைவு, அண்ணா மறைவு. அண்ணா மறைவுக்கு அப்புறம் அந்த டம்மி பொதுச் செயலாளர் போஸ்ட போட்டு தலைவருக்கு எல்லா அதிகாரம் எடுத்துட்டு பொதுச் செயலாளர் டம்மி பண்ணிட்டீங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து அவரு வந்து கட்சி அமைச்சு மேல வரும்போது கூட பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுத்தாரு. ஆமா. அந்த இடத்துலயும் வந்து அவர் வந்து அண்ணாவோட வார்த்தை ஸ்டாண்ட் பண்ணாரு. ரியலா வந்து அண்ணாவோட கொள்கையும் பெரியாரோட கொள்கையும் ஏத்துக்கிட்டு நடந்த ஒரே சிஷியன்னா எம்ஜிஆர் மட்டும் தான் நான் கால் பண்ணுவேன். ஏன் தெளிவா சொன்னார் பாருங்க மீட்டிங்ல. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து ஆட்சியிலயும் வர முடியல. அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்கிட்ட கொஞ்ச நாள் இது குடுங்கன்னு சொல்லி கேட்டு கெஞ்சினவன் தானே நீங்கன்ற மாரி சொல்லிட்டாரு. ரொம்ப தெளிவா அடிச்சு விட்டாரு இன்னைக்கு. இல்ல அந்த ஆதவர்ஜன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா பாறேன். எனக்கு அது வந்து எப்படின்னா இவருக்கு ஆக்சுவலா அந்த டாக் இருந்தது. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வர வரைக்கும் தமிழ்நாட்டையும் தமிழ் பதவியும் நான் பாத்துக்கிறேன்ற டாக் அப்ப ஓடி இருக்கு. இல்ல ஆமாமா உண்மதான். இல்ல இவர் அதாவது இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மீட்டிங்ல எல்லாம். அவர் அவ்வளவுதாங்க அவர் இறந்துட்டாரு இவங்கலாம் பொய் சொல்றாங்கங்க. என்ன நீங்க இப்போதைக்கு முதலமைச்சர் ஆக்கிடுங்க. சப்போஸ் அவர் திரும்பி வந்தா நான் திருப்பி அவர்ட்டயே குடுத்துறேன்னு பேசியிருக்காரு. இவர் தானே எப்படி கொடுப்பாரு பாரு. அது சொல்லுங்க. ஏன்னா அண்ணா ஓபன் பண்ண கட்சியே கபலீகரம் பண்ணி இன்னைக்கு வந்து பேர வந்து இந்த கட்சி யாரு தொடங்குதுன்னு கேட்டா கலைஞர்னு சொல்றான். அண்ணா பேரை கூட சொல்லாம. அடுத்து இந்த நீதி வந்து எங்க தாத்தா ஸ்டாலின் தொடங்கின கட்சின்னு. ஏங்க சிம்பிளுங்க. அண்ணாவ பத்தி ஒரு 10 லைன் இவங்க 2 பேரால பேச முடியுமாங்க? இப்ப இருக்கிற ஐயா அந்த சோசியல் மீடியா. கொள்கை இல்ல அவங்க வெப்சைட்ல கொள்கைக்கே 2 பேஜ் தான் ஒரே பேராகிராஃப் 2 பேராகிராஃப் முடிச்சிட்டாங்கயா. டேய் அவர் எங்க இருந்து வந்திருக்காரு எதை கொண்டு வந்தாரு தெரியுமாடா? என்ன 2 பேராகிராஃப் முடிச்சிட்டீங்க கொள்கை? ஏன் உங்களுக்கு வந்து காசு பஞ்சமா இல்ல வந்து வெப்சைட் கிரியேட் பண்ற பேஜுக்கு பஞ்சமா? ஆக்சுவலா பிடிஆர் பத்தி ஆதிவ அர்ஜுனா பேசுனது ஒரு வேலிடான பாயிண்ட். ஆமா அது இன்டைரக்டா போட்டு விட்டாரு. ஆமா கரெக்டா மதுரை மக்களுக்கு வந்து அது ஒரு இது இருக்கு. பிடிஆர் அப்படியே சைட் ஆயிட்டாரு. அவருக்கு எந்த ஒரு ரெகக்னிஷனும் இல்லைன்னா அது கரெக்டான நேரத்துல எந்த இடத்துல பேசணுமோ கரெக்டா போட்டு விட்டாரு ஆக்சுவலா.
ரொம்ப கால்குலேட்டிவா காய் நகர்த்துறாருப்பா. ஆக்சுவலா அவரோட டீம் வந்து ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கு. எல்லாமே அவர் நோட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காரு. இல்ல அவங்க சொன்ன மாதிரி வெல் ப்ரிப்பேர்டா தான் அவங்க வந்திருக்காங்க. எதுவுமே அவங்க எடுத்து வைக்கிற ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு மூவையும் மூவ் பண்றாங்க. ஏன்னா நம்ம பார்த்து ஃபேஸ் பண்றத விட அவங்க பேக்ரவுண்ட்ல நிறையவே ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ எடுத்து வைக்கிற ஒவ்வொன்னும் ரொம்ப யோசிச்சு தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அவர் கரெக்ட்டா சொல்ட்டாரு, "எனக்கு வேலை இல்ல. இனி உங்கள பார்க்கிறது தான் என்னோட வேலை." சோ இனி எல்லாமே அவருக்கு அவர் படம் நடிக்க போறாரு. எல்லாத்துக்குமான ஆன்சர் என்னென்ன அவர் மேல விமர்சனம் இருந்துச்சோ, அ புசி ஆனந்த மட்டும் வச்சு எப்படி இது எல்லாத்துக்குமே ஆன்சர் குடுத்துட்டாரு. அதாவது என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்துக்கும் குடுத்துட்டாரு. குடுத்துட்டு மக்கள சந்திக்க நான் வரேன். ஆனா சந்திக்க போறதுக்கு முன்னாடி அங்கிள போட்டு தள்ளிட்டாரு. சிங்கத்த வச்சு ஆக்சுவலா நம்ம ஒண்ணு மறந்துட்டோம்யா. சிடிஆர் கால் அவுட் பண்ணதும் செம்மையா இருந்தது. ஆமா, சீரியஸா அது மட்டும் சிடிஆர் இல்ல. பொன்முடி எல்லாத்தையும் நேம கால் பண்ணி அடிச்சாரு. பொச்சு பொச்சுன்னு அடிச்சாச்சு. பொன்முடி அடிச்சாரு. இந்த அப்புறம் மாதிரி மூர்த்தி. எக்ஸ்பீரியன்ஸ் அது எங்களுக்கு ஒரு தேவையில்ல. 4 வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க ப்ரிப்பேர் ஆயிடுவோம். இல்ல 3 வாரம் அந்த சார். மெயினா அவர் மெயினா எடுத்தது வந்து சீனியரை பத்தி. அதுதான் அந்த பாயிண்ட் தான் அங்க. இல்ல பிடிஆர் டிவி சீனியர்ன்றது ஜாயின் பண்ண போறாருன்னு கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்களா, அதை கொளுத்தி போடுற மாதிரி சும்மா கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாரு. இல்லங்க, இவ்வளவு கிளாரிட்டி இன்னொன்னு, இருந்தா அந்த மனுஷன் வருவாருங்க. இவ்வளவு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இன்னொன்னு அவர் வந்து மாலை ரொம்ப போட்டீங்கன்னா மாலைலாம் வாங்கி திருப்பி அவங்களுக்கே போட்டு விட்டாரு. அவன் போட்டா வாங்கி அவங்களுக்கே திருப்பி போட்டா அதெல்லாம் வேற லெவல் இருந்தது. ரேம்ப் ஆகப்ப நம்ம தலைவரோட பிளஸ் என்ன தெரியுமா? அவர் வந்து அவர் சொன்ன மாதிரி எல்லா வீட்லயும் அவர் ஆல்ரெடி இருக்காரு. என்னோட இதுல பேசிட்டு வந்தவங்கலாம் கூட அதான் சொன்னாங்க. இவ்வளவு நாள் ஓட்டே போட்டதில்ல. எங்க அம்மா வந்து, "நீ எனக்கு ஓட்டர் ஐடி எடுத்து குடு. நான் விஜய்க்கு போடணும்னு" சொல்றாங்க. இது ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க பேசிட்டு வரும்போது சொன்னா. அப்பதான் எனக்கு தெரியும் உங்க அம்மா ஓட்டே போடலையான்னு கேட்டேன். ஆமா இதுவரைக்கும் போட்டதே கிடையாது. எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம தான் நாங்க டிஎம்கேக்கு போட்டோம். அப்போ ஆஃப்டர் ஜெயலலிதா அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம அவங்க வேற எதுவுமே இல்லன்னு சூஸ் பண்ண கட்சி தான். இந்த மாதிரி ஒரு 50% வோட்டர்ஸ் ஆவது வேற ஆப்ஷன் இல்லன்னு போட்டவங்களுக்கு அவங்களோட ஓட்ஸ் கண்டிப்பா அவருக்கு வரப்போறது வந்து உறுதி. இவங்க எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இல்ல உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில எப்படி வேணாலும் காட்டிக்கிட்டோம். ஆனா இவர் இன்னைக்கு சொன்ன எல்லா வேர்ட்ஸும் ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கான எதிர்வினைகள் இனி கண்டிப்பா வரும். அத நம்மளும் அவர் கூட சேர்ந்து ஃபேஸ் பண்ண தான் போறோம். ஆனா இதுக்கப்புறம் தான் களம் சூடு பிடிக்குது. அவருமே ரெடியா தான் இருக்காரு. எதுனாலும் பரவால்ல ஃபேஸ் பண்ணிக்கலாம். எவ்ளோ ஃபேஸ் பண்ணி தான் அந்த மாநாடு அப்பா எவ்ளோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எவ்ளோ பெருசா அந்த அந்த கொடிக்கம்பம் விழுந்ததெல்லாம் இவ்ளோ தூரம் வந்து ஏதோ அபசகுனமா விழுந்துச்சு, போச்சு இப்படிலாம் கூட அதாவது சமூக நீதி பேசுற கட்சி அவங்க வந்து இப்பதான் பேசுறாங்க. சகுனம் சரியில்ல, இது சரியில்ல, அப்படி இப்படின்னு பேச வச்ச அதாவது எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அவரு. இவ்வளவு நாள் சமூக நீதி, சமத்துவம் பேசிட்டு இருந்த கட்சி எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. நான் எங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் சேகர் பாபுவால எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்களோட எல்லா கொள்கையும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. யார் காரணம்னா நம்ம தலைவர் மட்டும் தான் காரணம். இது மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னடா இவ்ளோ கேவலமா எக்ஸ்போஸ் ஆறானுங்க. இவ்ளோ இதுக்கு முன்னாடி இப்படி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ மாத்தி பேசுறாங்கன்றது மக்களுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத அவர் கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. நான் அப்படி இல்லன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்ட்டா வந்து அவர் பதிவும் பண்ணிட்டாரு. அதனால ஸ்ட்ராங்கா ஜெயிப்போம்னு தான் நம்பிக்கையா இருக்கேன். இன்னொன்னு வந்து ஜிஎஸ்லாம் கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா இவ்வளவு பெரிய மாநாட்டை எப்படி இது பண்ணாரு. மாவட்ட செயலர் 2 பேரு டேட்டு சீக்கிரமா தள்ளி வச்சாங்க. இதை எல்லாத்தையும் இப்ப எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணி ஒரே ஆள் 1 மந்த் அங்கதான் இருந்தாரு மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு இவரு விஜயன் நினைக்க அவர் மென்ஷன் பண்ண 1 மந்த் அங்கேயே தான் இருந்தாரு. மாணவெல்லாம் அவர் தான் பார்த்தாருன்ட்டு. ஆனா அவர் இந்த வயசுல இவ்வளவு பண்றாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு அந்த கிரெடிட் கொடுத்துருவாங்க. செந்தில் நீங்க ராகுல் மாம்சே, அவனை சொல்லுங்க bro. சொல்லிடுறேன். டேய் பார்த்து சேஃபா வா, கிளம்பு. ஸ்பீக்கர் முடிஞ்சா ஜாயின் பண்ணு. இல்ல அப்புறம் டைம் வா, சேஃபா ராகுல் கிளம்பி வா. ராகுல் குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தோம். எப்படி அதெல்லாம் ஃபயர் மாம்சே, நீ வா, நீ பொறுமையா முடிச்சுட்டு வா. நீ ஆல்ரெடி 4-5 நாள் அங்கதான் இருக்க. முடிச்சுட்டு வா, நம்ம இன்னொரு நாள் பேசல. செந்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்ம ஆதவா இருக்கட்டும், சிடிஆரா இருக்கட்டும், நம்ம இவரு ஆனந்த் சொல்லவே வேணாம். இவர அருண்ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். தளபதியினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இவங்களாம் ஆக்சுவலா, புரியுங்களா? அவர் வந்து
என்ன நினைக்கிறாரு என்ன பண்றாரு அப்படிங்கறத தான் இவங்க எல்லாம் பேசுறாங்களே ஒழிய இவங்கள தனியா ஒண்ணு சுதந்திரமா ஒண்ணும் பேசல. அது எப்படின்னா தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழிங்கிற கணக்கு தான் அங்க இருக்கு. அதுதான் அவங்க அருண்ராஜ்லாம் ரொம்ப அவங்ககிட்டயும் அவர் ஜாலியா இன்சிஸ்ட் பேசிட்டு போனாங்க. பண்றாரு. அருண்ராஜ்லாம் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா பேசிட்டு போன மாதிரி இருந்தது. அவர் பாட்டு அவர் பாயிண்ட் பேசி கிளம்பிட்டே இருந்தாரு. இல்ல அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கப்பா, 6க்குள்ள க்ளோஸ் பண்ணணும்ன்றத முடிவு பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சு. கூட்டம் அப்படியே ரொம்ப இதாச்சுல வரும். இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அவங்க ஏன் 6 முடிக்க பண்ணணும்னா நீங்க பாருங்க, நல்ல கூட்டம் பசங்கெல்லாம் அந்த இது மேல ஸ்பீக்கர் மேல எல்லாம் ஏறி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து ஏதாவது சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். அப்போ முடிஞ்ச இல்ல வரைக்கும் நான் நம்ம அதை பயந்துகிட்டே இருந்தேன். அமித்ராஜ் இவங்க டாப்ல வரைக்கும் ஆமா. இருக்காங்க, அப்படியே சாஞ்சுதுன்னா டாப் மொத்தமா வந்து முடிச்சுடா. அவர் பேசும்போது அவர் பேசும்போது மைக்கு பாத்தீங்க முன்னாடி ஓடி வர அவ்வளவு கும்பலும் அவர் கை காட்டுறதை விட மேல ஏறி வர துடிக்கிறாங்க பாவம். அதாவது அன்புதான் அது, அவரை ஒன்றும் செய்ய போறது இல்ல. பட் இவனுங்க எப்படி நினைப்பானுங்கன்னு தெரியல. அது அந்த அடி தடி அதாவது யாரு ஃபர்ஸ்ட் போய் அண்ணனை தொட்டு பேசிடுறது, அதுதான் அங்க பிரச்சனை, வேற ஒன்றும் இல்ல. அண்ணன் பேசுறது காதுல கேட்டுட்டு இருக்கு, சைடுல நான் மாவட்ட செயலர் பாத்துட்டு இருக்கேன். அவர் போய் நின்று இருக்காரு. இந்த பசங்க அப்படியே பறிச்சுட்டு, அதாவது அந்த ஒரு பிரேக் விடுவாரு, அப்ப அப்படியே டிவி. இன்னொன்னு தளபதி பேசுறது நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். உச்சரிப்புல இருந்து எங்க பாஸ் பண்ணணும், எங்க அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும், எங்க ரிலாக்ஸா பேசணும், எல்லாமே அதாவது கரெக்டா மெயினா வந்து எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரி நம்ம சொல்லாடல் எல்லாமே வந்து பேசுற முடியல. சும்மா இலக்கியம் பேசுறோம் அதை பேசுறேன்னு ஏமாத்தாம, பிளஸ் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஆங்கிலத்திலையும் பேசி, அதாவது ரொம்ப அதாவது எக்ஸப்ஷனல் ஸ்பீச்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவர் பேசின எல்லாமே அப்படிதான். அது வந்து ஒரு கலை, அதெல்லாம் ஒரு கலை, எல்லாராலையும் எல்லாரும் பண்ண முடியாது. நீங்களே பாருங்க, இவ்வளவு பேசுறாங்க மத்த எல்லாருமே, ஆனா தளபதி பேசுறது தான் அங்க வந்து ஹைலைட்டா இருக்கிறது காரணம். அவர் பேசுறது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இருக்க கரிஸ்மேட்டிக்கும் ஆராவும் தான் அது காரணம். பிளஸ் அது வந்து ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் ஹார்ட்ல இருந்து பேசுறாரு. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சும்மா அந்த எதுக்கு மூணு பேசணுன்றதுக்காக பேசல. இந்த நியூஸ் சேனல் அங்கேயே டென்ட் அடிச்சாங்க. இப்ப அந்த சேர் எல்லாம் ஏத்தி வண்டியில ஏற்றி அங்கதான் உட்காந்துருப்பாங்க. சேர் கலைஞ்சிருக்கு, அது கீழே வந்துருக்கு, இது கீழே வந்துருக்கு. ப்ரோ இது எல்லாமே நம்ம ஓனா பண்ணது, நம்ம ஓனா எல்லாமே செலவு பண்ணாது. எது போனாலும் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லா கட்சி மீட்டிங்லயும் பிளாஸ்டிக் சேர் தான் போடுறாங்க. நீங்க கூட்டு வரீங்கல்ல 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஒரு பொம்மைங்க, அந்த பொம்மைங்க வந்து அந்த சேர்ல உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு தான் நீங்க அந்த காசு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அந்த சேரை உடைச்சா நீங்க அந்த காசை கொடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு. அதனால வந்து அந்த சேரை அவங்க உடைக்க மாட்டாங்க, ஆரவாரம் பண்ண மாட்டாங்க, எந்தேசம் ஆக மாட்டாங்க. ஆனா இங்க வர்றது எல்லாமே வந்து தன்னிச்சையா வர தொண்டர்கள். அவங்க கிட்ட எந்தேசம் இருக்கும், அவன் நீ கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவன் இங்க ஓடுவான் அங்க ஓடுவான். ஏன்னா வந்து அவன் செலவு பண்ணிட்டு தலைவரை பார்க்க வரான். ஓகேங்களா? அவனுக்கு இருக்க ஒரே கடமை வந்து அந்த கட்சி தலைவரை பார்க்கணும், கட்சி தலைவர் சொல்றதை கேட்கணும். இதை தவிர அவன் மைண்ட்ல எதுவுமே இருக்காது. ப்ரோ 1.5 மாசமா வந்து அதுக்கான எல்லா நஷ்டஈடுகளுமே நம்ம விக்கிரவாணியிலுமே கொடுத்துருக்கோம். விக்கிரவாணியிலுமே அதுக்கான நஷ்டஈடுகள் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுப்பாங்க கண்டிப்பா. இல்ல இவங்க பாருங்க 1.5 மாசமா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 மந்தா இவங்க அவ்வளவு பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும் போதே போட்டது வந்து இதுதான், ரேம்ப் வாக் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அவ்வளவு பாதுகாப்பு பண்ணியும் நம்ம மக்கள் வந்து ஆர்வத்தின் கோளாறுலையா இல்ல அபரிமிதமான அன்பின் வெளிப்பாடா எப்படி மேல ஏறி போய் அவரை போய் டச் பண்ற அளவுக்கு போறாங்க. ஆனா அவரு நல்லா தெளிவா இருக்காரு, நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்களோட சேஃப்டி பார்க்கணும்ல, பசங்களோட சேஃப்டி பார்க்கணும்ல. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு இதுதான், காட்சிகள் தான் அதெல்லாம். வெண்ணில வந்திருக்காங்க. ஆக்சுவலி மாநாடு வந்து சூப்பரா நடந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மாநாடுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணவங்க நம்ம ஒரு ஒரு டிவிக்கே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தும் போது வந்து ஒரு புது கட்சி என்ன பண்ண போறோம், எது ஐடியாவும் இல்லை, மக்கள் நம்மள வந்து நேசிக்கிறாங்களா, எப்படி வந்து இது எப்படி கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றது அந்த தளபதி மட்டும்தான் ஒரு ஒற்றை நம்பிக்கையா இருந்தாரு. பட் இந்த மாநாடு வந்து நம்ம வந்து எலெக்ஷனுக்கு நோக்கி போறதுக்கு நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற வந்து தளபதி கிட்டயும் ஒரு 100% கான்பிடென்ட் இருந்தது, மக்கள் கிட்டயும் இருந்தது. ஸோ இது கண்டிப்பா எல்லாத்தையும் போய் ரீச் ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ போறது வந்து இந்த 2வது மாநாட்டுக்கு அடுத்தது நம்ம போறதுக்கு வந்து தளபதி வந்து களத்துல வந்து எல்லாரும் மக்களை சந்திப்பாரு. ஸோ எலெக்ஷனை நோக்கி தான் நம்ம வந்து ஒரு கான்பிடென்ட்டா வந்து 100% வந்து எலெக்ஷன் நோக்கி தான் போகணும். அண்ட் வந்து மக்கள் வந்துட்டு
வீக் டேஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு ஆஃபீஸ் இருக்கும் இல்ல காலேஜ் இருக்கும். ஸோ நிறைய நான் அதை காலையிலே கூட சொன்னேன், நான் நம்ம 90% ஆஃப் பீப்புள் வந்து இதுல நம்ம ட்விட்டர்ல இருந்து யாருமே போல, ஒரு 10%. ஏன்னா போன ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு போயிட்டு வந்து நம்மள வந்து ட்விட்டர்லயே வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, பட் குறிப்பிட்ட சில பேர் தான் போனாங்க. ஸோ நம்மலாம் போல. பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓட்டு போடும் போது கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க ஈச் அண்ட் எவ்ரி மெம்பரும் வந்து போய் கண்டிப்பா நம்ம ஓட்டு போடுவோம். ஸோ இதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கு. அப்புறம் நிறைய மத்த மாவட்டத்துல வந்து ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி காலேஜ் இதெல்லாம் இருக்கிறதால பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் போகாம இருந்திருப்பாங்க. அதையும் தாண்டி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இவ்வளோ வந்து மக்கள் போகாம இருந்துமே இவ்வளோ பேர் மக்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு தளபதி ஒருத்தருக்காக வந்துட்டு அவ்வளோ கூட்டம் கூடி அதை ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு அப்புறம் இந்த செகண்ட் கம்பேர் பண்ணும்போது இன்னுமே பிரம்மாண்டமா வந்துட்டு இன்னுமே வந்து சிறப்பா இருந்துச்சு. ஸோ அந்த அங்க டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ண அங்க இருக்கிற வந்து யாரோ அந்த நம்ம தொண்டர்கள் டிவிக்கு சார்பா அங்க மதுரை மாவட்டத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து பாராட்டணும். ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இவ்வளவு கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுக்காக ப்ராப்பரா பிளான் பண்ணி எவ்வளவு தடைகள், அதுமே தளபதி மென்ஷன் அன்பன் மென்ஷன் பண்ணாரு, அங்க இருக்கிற மூர்த்தி அவர்கள்லாம் வந்து எவ்வளவு வந்து தடைகள் வந்து விதிச்சாங்க. கண்டிப்பா அவங்க பிளேஸ்ல இருக்கும்போது அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு ஏதாவது ஒரு இருக்குன்னா நிறைய வந்து தடைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து இவ்வளவு சூப்பரா வந்துட்டு பண்ணதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், அங்க இருக்கிறவங்க ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு பின்னாடி நின்று தளபதி வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ அது 100%ல தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மாநாடு வந்து எப்பயுமே வந்து மாநாடு வந்து லேட் ஆகும். நம்ம பார்த்துருக்கோம், எப்பயுமே யாரோட மாநாடா இருந்தாலும் லேட்டா தான் ஆகும். ஏன்னா தலைவர்கள் வந்து சீக்கிரம் வரமாட்டாங்க. பட் நம்மளோட மாநாடு தான் போன தடவையுமே சீக்கிரம் ஆரம்பிச்சிச்சு, இந்த தடவையுமே மாநாடு வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சிச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மக்கள் வந்துட்டு நைட்ல இருந்து காலையில வந்து இது பண்றாங்க. ஆக்சுவலி எனக்குமே அது ஒரு வருத்தமா இருக்கு. என்னன்னா இப்ப சாயங்காலம் மாநாடு இப்போ ஒரு 5 o'clock ஆரம்பிச்சுன்னா அந்த வெயில் இல்லாம எல்லாரும் வந்து ஃப்ரீயா உட்காந்து பார்த்து அதை வந்து ரசிப்பாங்க. பட் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறா, இந்த வீக் டேஸ் மாத்துறது. இப்போ வந்து அன்னைக்கு காலையில வந்தா வேன் வந்தா உள்ள விட மாட்டோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இதை ஃபேஸ் பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு காலையில வந்து எத்தனை பேர் வந்து இன்னும் வராம கூட வந்து எங்கெங்க தடுத்து நிறுத்தினாங்கன்னு தெரியல. சோ இது என்ன ஆயிடுதுன்னா அப்ப அடுத்த தடவை மாநாடு நடக்கும்போது நம்ம வந்து முந்த நாளே போயிடணும். இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. வந்து நம்மள ஏதோ பண்றதா நினைச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களை கஷ்டப்படுத்துறாங்க. சோ வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து சாப்பாடு இல்லாம அங்க வந்து நைட்ல வந்து படுக்கிறதுக்கு இடம் இல்லாம அவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ மாநாடுக்கு வந்து நீங்க ப்ராப்பரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அலோ பண்ணா காலையில எல்லாரும் கிளம்பி வந்தாங்கன்னா சாயங்காலத்துக்கு வருவாங்க. அந்த ஈவினிங் அந்த வெயில் தாண்டி வந்துட்டு மாநாடு வந்து நடத்தினா இதுவா இருக்கும். நீங்க வந்து எங்களா இது கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது தளபதி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அங்க மக்களை வந்து அங்க வர மக்களை அவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. ஒரு 2 நாள் வந்துட்டு அவங்கள வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்குமே வந்து வர முடியாம கஷ்டப்படுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. வந்து பெர்மிஷனா ப்ராப்பரா வந்து பெர்மிஷன் கேட்டுதான் நாங்க வந்து எதுவுமே மாநாடு ஏனோ தானோலாம் நடத்தல, பெர்மிஷன் கேட்டுதான் நடத்துறோம். சோ வந்துட்டு வந்து நீங்க வந்து தடுக்கிறதால எதுவுமே நிறுத்த போறது இல்ல. வந்து மக்கள் மாற்றம் வேணும், ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சா போடுவாங்க. சோ இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நம்மள இது பண்றதா நினைக்கிறாங்க. பட் இது வந்து மக்களுக்கு செய்யறது வந்து அது வந்து திருப்பி வந்து அந்த மக்கள் வந்து தக்க பாடம் வந்து பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து தளபதியோட சாங்ல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலயே வந்து அவர் யார் யாருக்கு முதியவர்களுக்கு சப்போர்ட் பண்றது, அப்புறம் வந்து உமன் சப்போர்ட்டர், அப்புறம் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாரு. ஜாதி மதங்கள் கடந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஃபுல்லும் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதோட அவரோட ஓன் வாய்ஸ்லயே வந்து நான் வரேன் உங்களுக்காக வரேன், நான் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பாட்டு வந்து ஒரு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ஸோ அது ஒரு சிறப்பு அம்சமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மேடையில வந்து எல்லார்கிட்டையும் வந்து இன்முகத்தோட வந்து எல்லார்கிட்டையும் வந்து விஷ் பண்ணதும் சரி, எல்லார்ட்டையும் பேசினதும் சரி, ரேம்ப் வாக்ல வந்ததும் சரி. ரேம்ப் வாக் வந்து இந்த தடவை போன தடவை பெஸ்டா இருந்தது, இதோட நல்லா இன்னும் பெஸ்டா பண்ணணும்னு ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. பட் ஏதோ அன்பால வந்து இது பண்ணிட்டாங்க. பட் ஓகே, ஸோ அது அன்பா அவர் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் வந்து சிடி நிர்மல்குமார் போன தடவை வந்து அந்த அளவுக்கு நம்ம பேச்சாளர் இருந்தாலும் இந்த தடவை ஆதவ் அவர்களும் சரி, அருண் ராஜ் அவர்களும் சரி, சிடி நிர்மல்குமார் எல்லாம் வந்து ரொம்ப என்னென்ன அவங்கவுங்களுக்கு என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்றது வந்து கரெக்டா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து தளபதி வந்து பேசும்போது, ஸோ அவர் வந்து என்ன அவரோட ஸ்பீச் நான் பார்த்தேன்னா, அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அந்த ஸ்பீச் வந்து அதாவது நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் அந்த எலெக்ஷன் அப்படின்ற வந்து இந்த ஸ்பீச்சுக்கு வந்து எடுத்துட்டு போனாரு. எதுக்கு நம்ம ஒரு கட்சியா நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை பத்தி மற்றதெல்லாம் வந்து எதை நம்ம அவாய்ட் பண்ணணுன்றது வந்து கிளியர் கட்டா சொன்னாரு. அண்ட் வந்துட்டு நம்மளுக்குமே நம்ம ஆன்லைன்ஸ்ல வர முடியாதவங்களுக்கு வந்துட்டு எனக்கெல்லாம் அது நேர்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்குலாம் கூட நீங்க அங்கிருந்து டிவில இருந்து என்னை பார்த்து இது பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு
நம்மளுக்குமே வந்து அவர் வந்து நம்மளும் கன்சிடர் பண்ணது, எனக்கும் ஒவ்வொருத்தரை இண்டிவிஜுவலா பேசுனது வந்து ரொம்ப அந்த மதுரை பத்தி என்னென்ன அங்க இருக்கிற சிறப்பு, ஏன்னா நம்ம அந்த ஊர்ல போய் பண்றோம், அந்த மதுரை மக்கள் சிறப்பு, அவங்க அன்பு, அங்க இருந்த விஜயகாந்த் அவர்கள் பத்தியோ அந்த மாதிரி நிறைய சிறப்பான விஷயங்களை வந்து மதுரை பத்தியும் சொன்னாரு. அண்ட் வந்து இந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் வந்து ஆதோ அவர்களும் சொன்னாரு, தளபதியும் சொன்னாரு. ஸோ எதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வந்து அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அதுக்குமே கிளியரான வந்து நம்ம யாரோடைய வந்து கட்சி தலைவரும் நான் எடுத்துக்கல. நம்ம அவங்க வந்து அவங்க சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு நம்மள அவங்களை எடுத்துட்டு பண்றது வந்து எந்த தப்புமே கிடையாது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நிறைய சொன்னாரு. அண்டு மக்கள் இங்க வந்து மக்கள் தான், நம்ம வந்து வேற எதுவுமே கிடையாது. மத்த எந்த விஷயத்தையும் நம்ம இது பண்ணாம மக்களோட கனெக்டடா இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுதான் நான் நினைக்கிறேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருக்கு, நம்பிக்கை இது பண்ணாரு. ஸோ இனிமே வரும்போது அவர் வந்து வெளியில வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மள மக்கள் சந்திப்பு நடக்கும்போது அவங்களது என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் பார்த்து வந்துட்டு இனி வேற மாதிரி அந்த களத்தை வந்து இனிமே கொண்டு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்றது, மக்களுக்காக வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்றத வந்து நிறைய விஷயங்கள் பேசினாரு. நான் இன்னும் அது டீட்டெயிலா வந்து இது பண்ணல, பட் நான் மேலோட்டமா தான் சொல்றேன். பட் ஸ்பீச் வந்து சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்பீச்சோட இந்த செகண்ட் ஸ்பீச் வந்து பயங்கரமா இருந்தது, கான்ஃபிடென்ட்டா இருந்தது. அவரோட பாடி லாங்குவேஜ், எஸ்பெஷலி பாடி லாங்குவேஜ், அதுல இருந்து அங்கிள்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து பயங்கர என்ன சொல்றது, அவர் வந்து மேபி வந்து அவர் இருக்கும்போது பழகின போது மேபி அங்கிள்னு கூப்பிட்டுருப்பாரு நான் நினைக்கிறேன், ஸ்டாலின் அங்கிள் அது மாதிரி கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த உரிமையோட வந்துட்டு அவர் வந்து இன்னைக்கு அது பேசுனது வந்து ரொம்ப அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப இதுவா இருந்தது. என்ன சொல்றது, நம்ம ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி, ஒரு டென்ஷன் இல்லாம நம்ம அங்க இருந்தது, ஒரு சுச்சுவேஷன் அது மாதிரி இருந்தது. பட் வந்து அவர் வந்து ஒரு இதுவா கொண்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவர் ஸ்பீச்சுமே லென்த்தா இருந்தது. நிறுத்தி நிதானமா கிளியரா வந்து என்னென்ன சொல்லணுமோ, நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னென்ன நம்ம டிவிக்கு கொண்டு போகணுமோ அதை மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளும் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இனிமேல் நிறைய நெகட்டிவிட்டி வரும், அதையும் ஃபேஸ் பண்ணி நம்ம இனிமே அதுதான் நம்மளுக்கு ஃபேஸ் பண்றதுதான் இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஹரி மேல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலா அவர் வந்து மிரர்ஸ் நவ் அண்ட் நியூ நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர் வந்து ஆர்டிகல் எழுதுறவர். ஆமாம்மா, பார்த்தேன். மிரர்ஸ் நவ்ல வந்து ஃபேமஸ் அவர். இப்போ இல்லை இல்லை பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருக்க இந்த நம்ம இப்போ என்ன சொல்றது, பத்திரிகையாளர் பேர்ல சில விஷ பூச்சிகள் இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் வந்து அது சரியில்லை இது சரியில்லை, அதை பண்ணும் இதை பண்ணும். நீங்களும் தாண்டா பத்திரிகையாளர் வேலை பார்க்குறீங்க பேரை வச்சுக்கிட்டு. என்னைக்கா பத்திரிகையாளர் வேலையோ ஜேர்னலிஸ்ட் வேலையோ அது ஜேர்னலிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சு வேலை செஞ்சுருக்கீங்களா? இல்லை அதை எவனா கேட்குறப்பா. நீங்க பண்றது எச்ச வேலையா ஆக்சுவலா ஹரி, கிராஸ் பண்ணி போகல. அது இவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம நேற்று பேசணும் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் மாநாடு நம்மள ப்ரிப்பேர் பண்ணாரு, செகண்ட் மாநாடு மக்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. நான் நேற்று சொன்னது தெரியுமா, இது வந்து நமக்கானது கிடையாது, பீப்புள்ஸை கவர் அவுட் பண்றாரு. கரெக்ட் நேற்று பேசிட்டு ஸோ இப்போ பீப்புள்ஸை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ இன்னொரு இப்போ என்ன ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இப்போ செப்டம்பர் 15-17 டேட்லேருந்து போகிற மாதிரி அம்பேத்கரோட இது பெரியாரோட இதோ பிறந்தநாள் ஏதோ வருது. ஸோ அந்த டைமை பேஸ் பண்ணி அந்த டைமில் வந்து போகிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்குது. 15-17 நினைக்கிறேன், if I'm not wrong, செப்டம்பர். ஸோ 17. ஸோ 17 அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் ஒரு சுற்றுப்பயணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிசம்பர் அந்த டைமில் எலெக்ஷனு அதோட விஷயத்தை பார்த்துட்டு திருப்பி வந்து பிரச்சாரம் அந்த மாதிரி போகிறது. ஸோ இப்போ ரொம்ப முக்கியம். நான் இத்தனை நாள் வந்து கான்ஃபரன்ஸ் அவர் இப்போ சில பேர் நான் பேசும்போது இல்லை பார்க்கலாம், பட் இன்னும் அவர் பேசணும், அவர் எப்படி பேசலாம் பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசி அது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், அது பேசுகிறப்பே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து பூஸ்டப் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம பேசுன மாதிரி இது மக்களை தயார்படுத்த வேண்டிய டைம். ஏன்னா நமக்கு டைமே வந்து ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது கிட்டத்தட்ட கையில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அப்படி பார்த்தோம்னா. ஸோ இதில் நடுவில் இவங்க பண்ணுற வேலைகள், இப்போ நம்ம திங்க் இன்னொரு பிஎல்ஏ மீட்டிங் கூட ஏதோ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னொரு மாநாடு இருக்கலாம்.
அப்படி இல்லைனாலும் இப்போ மக்கள் சந்திப்பு தான் மெயினான இது. அதுக்கப்புறம் இப்போ நடுவில் வரப்போகிற இஷ்யூஸு, இப்போ ஆல்ரெடி ஓப்பனான இஷ்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம சைட்லேருந்து எப்படி க்ளோஷர் கொடுக்க போகிறோம், எப்படி சொல்யூஷன் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னமேல ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ பட் ஹீ செட் ஐம் ஃபோக்கஸ்ட் அண்ட் ஐம் ஆன் ஃபீல்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சும்மா உக்காண்டில் உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும், ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் வர கொஞ்சம் விலகி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஓப்பனாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் இனிமேல் நெக்ஸ்ட்டு ஒரு இப்போ இது ஓவராலாக எல்லா மக்களுக்கும் இப்போ ஒரு இடமா ஒரு ஊராக போகும்போது இல்லை ஒரு மாவட்டமாக குறிப்பிட்ட வேணும் 234 தொகுதியில் வந்து ஒரு தொகுதி போகிறாரா, ஸோ அந்த பிளானிங் எப்படி நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ அப்படி போகும்போது வில் ஹாவ் மோர் ஆஃப் இட். ஸோ இப்போ மக்கள் அவரை இன்னும் க்ளோஸாக பார்த்து அவங்க க்ளோஸாக பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ ஐ திங்க் இதுக்கு அப்புறமே இது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். இது திருப்புமுனை மாநாடு தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓரளவுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு நீங்கள் நீங்கள் 2 பேர் தான் எதிரி, மற்றவங்களாம் தள்ளி போங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ யா பட் யா இந்த மேலே மக்கள் சந்திப்பில் தான் இந்த மேலே மீதி எல்லாமே முடிவாக போகுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன மெயின் பார்க்கணும்னா, அவர் இவ்வளவு நாள் இந்த நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தானுங்களே, பத்திரிகையாளர்ன்ற பேர்லயும் இந்த யூடியூப் சேனல், டிவி டிபேட்ஸ்ல எல்லாம், அது எல்லாமே சுக்குநூறா உடைச்சிட்டாரு. அதுதான் மெயின் பாயிண்ட் இதுல. ஆமாம்மா, அது ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் உங்களை அதாவது நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், உங்களை வந்து ஜஸ்ட் நாட்டுன்னு ஒரு கட்சியோட தலைவர், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சாமிஸ்டிக் ஒரு ஒரு ஏன்னா ஒரு ஒரு ட்ரஸ்டபுள் லீடராக இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களை நோக்கி நிறைய கேள்விகள் ஒரு அதாவது நிறைய கேள்வினா ஒரே கேள்வி நிறைய வாட்டி வருது, அந்த மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது ஓகே, சில கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் போயிடலாம், டேரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் ரொம்ப இம்டாக படாமல் சொல்லிட்டு போயிடலாம், தட் இஸ் ரியலி குட். பட் ஆனால் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் உங்கள் மேலே வீசப்படுற சில கேள்விகளுக்கு நீங்கள் ஒன்று அந்த டைமில் ஆன்சர் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி டைமில் மொத்தமாக கழிச்சு விட்டு போயிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ யார் இதை எடுத்துகிட்டு போனாலுமே பதில் அங்கே ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டே இருக்க வேண்டியதான். பதில் ஆல்ரெடி ரெக்கார்டடு எல்லா இதுலேயும் இருக்குது, உங்கள் சேனல்ஸில் இருக்குது, உங்கள் யூடியூப்பில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து படிச்சுக்க வேண்டியதான் அதுக்கான பதில். இதுக்கு இன்னமும் உங்களுக்கு கொள்கை இருக்கா அது இருக்கான்னா எல்லாமே கொள்கை மாநாடு, கொள்கை திருவிழானே சொல்லி ஃபஸ்ட்டு மாநாடு பண்ணிட்டோம். கொள்கை விளக்க கூட்டம்னு ஒன்று போட்டாச்சு சேலத்தில். அதுக்கப்புறம் அது இல்லாமல் நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2-3 இடத்துல நம்ம அதை போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ நிறைய பொதுக்கூட்டங்களும் தெருமுனை கூட்டங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அது 2வது மாநாடு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாம் இந்த ரெக்கார்டிங்கை திருப்பி எடுத்து பார்த்துக்க வேண்டியதா. இப்போ அவரோட வேலையில் அவர் கிளியராக இருக்கார். இட்ஸ் வெரி கிளியர். அதாவது சொல்கிறேன், ஹீ இஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஹீ நோஸ் வாட் இஸ் ஹிஸ் லிமிட். ஹீ நோஸ் வென் ஹீ ஹேஸ் டு ஓப்பன் அப். யாரும் சொன்னாங்க அவர் வந்து ரொம்ப இந்த ஸ்பீச் வந்து எங்கே வாய்ஸை உயர்த்தி பேசணும், ஷார்ட்டா இருக்கு. ஸோ ரொம்ப உயர்த்தி பேசுகிறவங்க எங்கே இறங்கி பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப மெஷர்டாக பேசியிருக்காரு. நான் தான் சொன்னேன். ஸோ ரொம்ப மெஷர்டாக பேசியிருக்காரு. அவருடைய ஸ்பீச் எப்பயுமே இட்ஸ் கோயிங் டு பி திஸ் மச் தான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் மணிக்கணக்கா அவர் பேசணும் நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நடக்க போகிறது. மோர் ஓவர் வந்து பீப்புள் ரிசப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாரு. ஸோ இந்த காலத்துல வந்து தொண்டர்கள் இறங்கி வேலை செய்யும் போது மக்களோட வரவேற்பு இருக்கும் போது உற்சாகம் அடைவாங்க. அதுக்கான அவுட்புட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த ரெக்கார்டிங் சொன்னீங்கல்ல, எனக்கு லைவ் பார்க்கும்போது கட் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு புரியல. ஏன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் அவரு ஸ்பீச்சை வந்து 35 செகண்ட் 35 நிமிஷம் தூக்கி போட்டு நீங்க காசு ஆகிதான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அப்போ கட் பண்ணி போடுவீங்களா? இல்ல என்னடா நீ கட் பண்ணி போட்டாலும் அங்க என்ன கட் ஆச்சுன்னு பாக்குறதுக்கு ஒரு 30 பேர் போவாங்க. போவான். இப்ப நான் ரீவைண்ட் இல்ல, இப்போ திரும்ப செகண்ட் டைம் ரீவாட்சபிள்ல போடுவான்ல, இப்ப 35 நிமிஷம் உட்காந்து பாப்பான். அதுதான் உனக்கு பிசினஸ். நீ காலையில நேத்து வந்து ஏர்போர்ட் கிளம்புல இருந்து எதுக்கு வண்டி தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு பின்னாடி போற? இன்னைக்கு வந்து அந்த 35 நிமிஷத்தை கட் பண்ணி நீ போட்டு சம்பாதிக்கணும். கேக்குதுங்க சார். ஓகே ஓகே ஃபைன் சார். நான் ஆக்சுவலா இன்னும் சொல்ல மறந்துட்டேன், சித்தப்பா டேட்டா ரிஜெக்ட் பண்ணிருக்காப்ல. ஆமாமா சரி ஓகே. சித்தப்பா பாவம், கத்திட்டு போட்டு விடுங்க. வயசான காலத்துல பாவம் அவரு கத்துட்டான். இல்ல அவரு இவ்வளவு நம்ம ஓப்பனா அடிச்சிட்டோம்.
தைரியம் இருந்தால் ஓப்பனாக பேரை சொல்லி சொல்லுங்க. அதுக்கு இன்னும் தைரியம் வரல, அவ்வளோதான். சரி, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது சொல்லிட்டார்ல, நீ லிஸ்டிலே இல்லாத ஆளுங்கெல்லாம் யார் லிஸ்ட்டில் இருக்கீங்க, யார் லிஸ்ட்டில் இல்லை. இல்ல ஹரி, நான் அதை அப்படி பார்க்கல. என் ஜோத்துல மண்ணெல்லி போட்டியதான்னு புலம்பிக்கிட்டு ஏண்டா பிரச்சனை உனக்கும் அவனுக்கும். குறுக்க ஒரு கிறுக்கு பையன் வந்தான், அவனையாவது தட்டி விட்டு போன ரைட்டு. நான் என்னடா பாவம் போனேன், என் சோத்துல மண்ணெண்ணி போட்டு போயிட்டீரா போன போக்குல. அதுல இன்னும் அவருக்கு வருத்தம், என் தட்டுல ஆல்ரெடி மண்ணு தான் இருக்கு, அதுல இன்னும் களிமண்ணி தூக்கி போட்டீங்கன்னா இருக்கிறத வச்சு நான் என்னடா பண்ணு வைக்கிற மாதிரி தான் இருக்கு சுச்சுவேஷனு. பட் அதான் ரியாலிட்டி. சி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சி ஓகே, இங்க இருக்க நம்ம எல்லாருமே போன எலெக்ஷன் வரைக்கும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்போம். அது இந்த கட்சி ஏடிஎம்கேவா இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், அது மேபி வேரியஸ் டிஃப்ரெண்ட் ரீசனாக கூட இருக்கலாம். ஆனால் நிஜமாவே நம்ம எத்தனை பேர் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோ, இவங்க இப்போ ஜெயலலிதா அவங்க இருந்தாகட்டும், கருணாநிதி இருந்த அந்த பீரியட் ஆகட்டும், அவங்க மேலே நம்பிக்கை வச்சு போட்டதோ, இப்போ 2021, அதாவது 2019 மெயின்லி 2 பேரும் இல்லாத ஒரு எலெக்ஷன், 2019, 2021, 2024, இந்த 3 எலெக்ஷனில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம இவங்க 2 பேரில் யாரையுமே சூஸ் பண்ண முடியாது. ஒரு கட்சி சார்பாக இருந்திருப்போம். ஸோ அதுலேயே வேற ஓகே, அதாவது இதுதான் கையில் இருக்கும் கலாக்காய், இது மரத்தில் இருக்கும் பலாக்காய் விட கையில் இருக்கும் கலாக்காய் முக்கியம், பெட்டருங்கிற மாதிரி. அவனுக்கு ஓட்டு போடுறது சரி வழி இல்லை, சரி நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு ட்ரஸ்டபிள் ஆப்ஷன் யாருமே இல்லை. ஸோ அதனால் இப்படி ஓட்டு போட்டு இப்படி தான் பெரிய காட்டி இன்னைக்கு நம்ம வந்து ஓகே, அண்ணா வர்றாரு, தளபதி இருக்காரு, ஹீ நோஸ். இப்போ நம்ம வந்து அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாநாடு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு மாநாடையும் செகண்ட் மாநாடையும் கம்பேர் பண்ணி ஷார்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துலையோ 1 நிமிஷத்துலையோ மக்களை சந்திக்க போகும்போது கூட நம்ம ரொம்ப இதுவாக சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு இப்படி, செகண்ட் மாநாடில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணோம், எதனால் அப்படிங்கிறத வந்து இன்னுமே அது தட் ஷோஸ் அ லீடர்ஷிப், ஹவு ஹீ கேர்ஸ் ஃபார் பீப்புள். ஒரு மக்களுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயத்துலேருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, அதை நெக்ஸ்ட்டு இம்மீடியட்டாக அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் நடக்குது, அதுலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறது. தட்ஸ் வெரி மச் அது ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி, அக்செப்டன்ஸ். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து வென் யூ ஆர் ரியல் லீடர் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் லிசன். அது ரொம்ப முக்கியம். அது முக்கால்வாசி லீடர்ஸ் தே வில் ஃபெயில், தே டோன்ட் லிசன் டு தேர் டீம். அதுக்கப்புறம் அந்த அக்செப்டன்ஸ் நடந்தோ, ஓகே அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஓகே ஃபைன், ஐம் நாட் அவேர் ஆஃப் இட், அந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இம்மீடியட்டாக எனக்கு கிடைக்கிற நெக்ஸ்ட்டு எல்லா சந்தர்ப்பத்துலேயும் அதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு என்னை க்ரூம் பண்ணிக்கிட்டே போகிறேன் பார்த்தியா, அது வந்து சரியான லீடர்ஷிப் ஸ்கில். இட்ஸ் வெரி கோல்டு அப்படிம்பாங்க, வெரி ப்ரெஷியஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி அது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு மக்கள்கிட்ட சொல்லும்போது என்ன பண்ணிடுறோம்னா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இன்றைக்கி நம்ம சொல்லலாம். ப்ளஸ் இந்த கச்சத்தீவுக்கு வந்து இப்போ இல்லை, அவர் எப்பயோ வந்து சொன்னார், முன்னாடி இது பண்ணும்போதே 99 வருஷத்துக்கு அது குத்தகை எடுக்கணும்னு. அதாகட்டும், இந்த நீட்டை வந்து மாநில பட்டியலுக்கு சேர்க்கறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது அந்த டைமுக்கு எது பர்ஃபெக்டான மேட்சபிள், ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் மூவ் பண்ண முடியுமோ அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் போகும்போது இப்போ நம்ம எல்லாருமே நிறைய இங்கே இருக்க லீடர்ஸ் யாருமே வந்து நீட்டை வேண்டாம்னாங்க. சரி, நீட்டை எப்படி ஒழிக்கலாம் அது யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அட்லீஸ்ட் தளபதி வந்து அதை வந்து மாநில பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம், ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பல பேருக்கு நம்மளுக்கு ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா, ஓ இப்படி அப்ரோச் பண்ணலாமா, அது பாசிபிளா, அது உடனே நடக்குமா, அது நெக்ஸ்ட்டு. பட் ஹி ஹேஸ் அன் ஐடியா, ஹி நோஸ் வாட் இஸ் திஸ் பாத். ஒரு விஷயம்னா அந்த இஷ்யூக்கு இந்த பாத்தில் போனால் இது கரெக்டாக இருக்குங்கிறத யோசித்து அதை ஒரு ஓப்பனாக சொல்கிறாரு அப்படின்னா தென் ஹீ நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். மற்றவங்க மாதிரி கம்பு சுற்றாமல் இல்லை வந்து அதை நான் இப்போ என் இதில் கொடுத்து பாருங்களேன், அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், இல்லை அது வந்து இப்போ சொல்ல முடியாது, அது வந்து அது நடக்கிறப்ப அது அது அப்படி அது அந்த மாதிரி தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒப்பேத்தாமல் இந்த விஷயத்துக்கு, இந்த இஷ்யூக்கு இதுதான் சொல்யூஷன், இதுதான் இதுக்கு அழகா ஒரு கதை சொன்னாப்ல, அதை இன்னும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு கதை சொன்னாப்ல, அதாவது ஒரு 3 பேர்கிட்ட இருந்துட்டு ஒரு மன்னன் இருந்துட்டு ஒரு தளபதியை சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி இந்த விதை நெல்லை கொடுத்தாரு. அதுல 9 பேர் இருந்துட்டு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருந்துட்டு நெல்லை வளர்த்து கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த விதை நெல்லை கொடுத்ததுல வெறும் எம்டி பாக்ஸா வந்து நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா நீ மட்டும் ஏன்பா இது பண்ணல அப்படின்னு கேட்டப்ப அந்த கடைசி விவசாயி இருந்துட்டு, நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், அந்த விதை வந்துட்டு வளரவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், நீ மட்டும் தான் உண்மையை சொல்லியிருக்க, நீ தான் தளபதி
அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இல்ல இதுல ஷாலினி கீவேர்டை விட்டீங்க, மிச்சம் 9 பேரும் திட்டு பசங்க. ஆஹ் அதான் அதான் இந்த மாதிரி ஆக்சுவலா பொய் அங்க புரட்டு. அதான் கீவேர்டுங்க. என்ன அந்த 9 பார்த்தோமா பேர் திருட்டு பசங்க, அதுல இருக்கிற ஒருத்தர் தான் தளபதி. அதுக்குதான் அந்த ஸ்டோரியே சொன்னது. இல்ல மக்களையும் ஏமாத்தி மன்னனையும் அரசனையும் ஏமாத்துற அந்த ஒரு 9 பேர் யாருன்னு அல்ல, அவனுக்கு அவனே ஏமாத்திட்டான் பாத்தீங்களா? அந்த நெல்லு போடாம வேற நெல்லு ஹைபிரிட் இல்ல ரைஸ் அப்ப வாங்கி கூட போட்டுருவான். அவரு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டினார் பாத்தியா ஹரி? நீங்க வந்து அரசர், நான் தளபதின்னு நிப்பாட்டினார் கடைசியில. கரெக்ட். இல்ல அது அது எப்பயுமே சொல்றது தானே. இப்ப லியோ ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருப்பாரு. ஆஹ் இது மக்கள் திலகம்னா புரட்சி புரட்சி தலைவர், மக்கள் திலகம்னா அவர் தான், நடிகர் திலகம் அதெல்லாம் சொல்லிட்டு தலைன்னா அது ஒருத்தர் தான் சொல்லிட்டு, தளபதினா அதுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்றத நான் செஞ்சுட்டு வரேன், நான் ஒரு தளபதி. ஏன்னா அரசன் சொல்றத வந்து பண்ணிட்டு வர்றதா தளபதி. ஸோ நான் அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கறத அங்கேயுமே சொல்லியிருப்பாரு. ஸோ அது மக்கள் கொடுத்த பட்டமாவே இருந்தாலும், இல்ல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்டமாக இருந்தாலும், அந்த அது ஒரு ஜஸ்ட் ஒரு நிக்நேமா இருந்தா கூட, அது ரொம்ப வந்து அதுக்கு ஒரு உள்ளர்த்தம், அதோட அர்த்தத்துக்கு அதுக்குமே ஒரு வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் இருக்குல்ல, அது அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட சொல்லியிருந்தாரு. ஆஹ் அதாவது அவன் எவ்வளோ திறமை, அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் எவ்வளோ நல்லவன் அந்த மனுஷன் வந்து ஒருத்தன் எவ்வளோ நல்லவங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எம்ஜிஆர் பாட்டில் கூட எம்ஜிஆர் கூட அவர் சொல்லியிருப்பாரு. மக்களை ஆளவர் வல்லவர்கள் ஆக இருந்தால் மட்டும் பார்த்தாது, நல்லவர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஒரு ரைமில் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு அரசாங்கத்தை, ஒரு லீடர்ஷிப்பில், ஒரு ஸ்டேட் ரூல் பண்ண போகிற அந்த ஒரு இதில் உட்காந்துங்க, நீங்கள் ரொம்ப யூ ஹாவ் டு பி, நீங்கள் நிஜமாவே வந்து ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும், ஒரு ஹியூமனாக இருக்கணும். இல்லைன்னா யூ கான்ட் ஈவன் டேக் அ ரைட் டிசிஷன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தன் பிரச்சனையை தீர்க்க போறனா அவனோட வழி என்னன்னு உனக்கு தெரியணும். அட்லீஸ்ட் அவன் பிரச்சனை என்னச்சும் உனக்கு புரியணும். சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த கெப்பாசிட்டியே இல்லைன்னா நீங்க ஹவு வில் யூ டேக் அ டிசிஷன்? ஸோ ஒரு பாலிசி மேக்கிங்கோ, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ எப்படி நீங்க பண்ண போறீங்க? அவனோட வழியே தெரியல, அவனோட பிரச்சனையே உங்களுக்கு புரியலன்னா. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்துல ஹீ இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ 2026 இட்ஸ் அ பிக் ஸ்டெப். ஐ திங்க் மக்கள் வந்து இப்போ ரொம்ப தெளிவா ஆனா இருக்காங்க. இன்னொன்னு நோட் பண்ணியாரு, எனக்கு அது அவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் வந்து அவரை அட்டாக் பண்றேன், விமர்சனம் பண்றேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எல்லாமே வந்து டைரக்டா இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மாதிரி பேசிடுறாரு. ஆமா. அது உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், நான் இங்கதான் பேசுவேன். அவரு இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் கவனிச்சிங்க? ஒரு குட்டி லைன் ஸ்டோரி சொன்னாரு. ஒரு சிங்க கதையை சொன்னாரு. எல்லாரும் கவனிச்சோம் ப்ரோ. அது யாராலையும் மறக்க எல்லாரும் முடியாது. கவனிச்சோம், யாருமே அந்த சிங்க கதையில ஒரு இதுதான் விஷயம் ஹெட் இது சொன்னாரு. எல்லா விஷயத்துக்குமே. ஆமா, அது வந்து என்ன சொன்னாருன்னா, சிங்கம் வேட்டையாட தான் வெளில வரும், வேடிக்கை பார்க்கலாம் வராது. ஸோ ஹி வில் கம் டு ஜஸ்ட் ஹண்ட். ஜஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஹி வில் கம் ஃபார் ஹண்ட். அவர் வேட்டையாட மட்டும்தான் வெளில வர்றாரு, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஸ்டேஜை போட்டுக்கிட்டு ரோட்ல போறவங்க கூட உட்காந்தா கால் வெளியில சேர்ல உட்காரலாமா ஒரு கூட்டம்னு ஒரு 100 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு ஆச்சா பூச்சான்னு கத்துறவனுங்களாம் தான். நான் வேட்டையாட மட்டும் தான் வர, வேடிக்கை பார்க்கலாம் வரமாட்டேன்ட்டு சொல்லிட்டாரு. ஸோ எ லயன் வில் பி ஆல்வேஸ் எ லயன். இட் இஸ் நாட் அ டிஸ்கிரிப்ஷன், இட் இஸ் அ டிக்ளரேஷன். இல்ல அதுதான் மாஸ்டர். அது அவர் நினைச்சிருந்தா அது எங்க வேணா பேசிருக்கலாம். ஆனா சூஸ் பண்ணி பேசுறாரு பத்தி இடத்த, அதுதான் மேட்டர். இல்ல இல்ல, இல்ல யாரையும் ஹர்ட் இவருக்கு பண்ணாம பேசுறது ரொம்ப முக்கியம். இல்ல, யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசணும். அது ரொம்ப முக்கியம். அது ஆக்சுவலா வந்து நீங்க வந்து கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ கான் பி இன் குட் புக்ஸ். நீங்க வந்து ஒரு எல்லாரான குட் புக்ஸ்ல நீங்க இருக்கவே முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ட்ரையும் பண்ணக்கூடாது. நம்ம வி ஷுட் நாட் ட்ரை. எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கிட்டயும் நம்ம ஒரு நல்ல பேர் அந்த ட்ரையும் பண்ணக்கூடாது. இஸ் வெரி பெக்குலருங்க. என்ன மேட்டர்னா டீசன்ட் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸோட அல்காரிதம் எப்படி இருக்கும்னா, the இண்டிவிஜுவலா அபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. பட் he is not interested in that. Why I want to do that? I have another choice and other option. நான் உன்னை சர்க்காசம் பண்றதுக்கு எனக்கு 100 சான்ஸ் இருக்கு. நான் உன்னை சர்க்காசம் பண்ணி அப்படி பண்ணிட்டு போயிடுவேன் நான்.
உன்னை அபியூஸ் பண்ணியோ நான் வந்து உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணியோ நீ பேசினதை நான் உட்காந்து விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. நான் உன்னை சர்க்காசம் பண்ணி ஐ கேன் என்டர்டைன் யூ டு மை பீப்புள். அதாவது தாம் ரசிகர்களுக்கு தன் தொண்டர்களுக்கு உன்னை வந்து விருந்தா நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு விருந்து மாதிரி அழிச்சிட்டு போயிட்டாரு. அவர் பெரிய நெவர் டீகோடட் மெனி திங்ஸ். அவர் போட்டு இந்த ஆள் இப்படி சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஆதவஜனா பர்டிகுலர்லி வென் இஸ் ஓப்பன் ஆதவஜனா பேசினது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அவர் நேமே மென்ஷன் மூர்த்தி நேம் அழகா மென்ஷன் பண்ணிட்டாரு. கவனிச்சிங்களா? எத்தனை பேர் கவனிச்சிங்க? மூர்த்தியும் மென்ஷன் பண்ணாரு, பிடிஆர் மென்ஷன் பண்ணாரு. பிடிஆர் சொன்னதை கோட் பண்ணதை மென்ஷன் பண்ணாரு. உங்களை நீங்க அமைச்சரவையில இருந்து எடுத்தாங்கன்னாரு. பட் மூர்த்தியை பத்தி தான் சொன்னாரு. மூர்த்தி எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்தாரு மதுரையில அப்படின்ட்டு. நாம இதை தான் சொல்றோம் சரியா. யார் யாரு என்ன விஷயத்த அப்ரோச் பண்ணி கரெக்டா சொல்லுவாங்கன்னு இருக்குல்ல, எல்லாரும் கரெக்டா பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு சிடிஆர் பேசினதும் வந்து ஐ குவைட் இம்ப்ரெஸ்ட். சிடிஆர் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணும்போது டொப்புன்னு சத்தம் வந்து தெரியுமா, அந்த மாதிரி பொட்டுக்கு நடிச்சார் எல்லாருமே. என்னன்னா கார்பரேஷன்ல ஊழல் பண்ற அப்படின்னு சேகர் பாபு அடிச்சாரு. யாரை பார்த்து சீனியாரிட்டின்னா என்ன சீனியாரிட்டின்னு சொல்லிட்டு வரிசையா கொட்டு வச்சாரு. துரைமுருகனுக்கு, ஓகேவா, பொன்முடிக்கு, அப்புறம் சேகர் பாபு. இதெல்லாம் சீனியரா? எங்க கட்சி தோழர்களுக்கு 3 மாசம் போதும் ட்ரைனிங் கொடுத்தா அவங்க அதை கத்துப்பாங்கன்னாரு. குவைட் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை. அதான் அந்த நைட்டு ஃபுல்லா வந்து ஒட்டிட்டு இத்தனை கர்மத்தை தானே நைட்டு ஃபுல்லா ஒட்டியிருந்தீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பறவை முனையம் போற மாதிரி சிடிஆர் வந்து தூக்கி விட்டு போயிட்டு சீனியாரிட்டி கதை குத்துன்னு இருக்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த கோர் வைப்பாரு. சிடிஆர் ஹஸ் அட்ரஸ்ட் என்னன்னா, சீனியாரிட்டி தான் யாருமே உங்க கட்சியில இல்லை, எப்படிப்பா ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சிடிஆர் வந்து இஸ் ரிப்ளைட் வெரி குட் ரிப்ளை. சீனியாரிட்டின்னு சொல்ற துரைமுருகனோ பொன்முடியோ இல்லை சேகர் பாபு கரண்டா இந்த நியூஸ்லயோ ப்ரெஸ்லயோ இல்லை பொதுமக்கள் பொது இடத்துலயோ சரியா நடந்து கொண்டார்கள்னு கேட்டீங்கன்னா இல்லை, கேள்விக்குறி தான். அசிங்கமாக விஷயங்களை தான் பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஸ்லாட்டு. அப்படியே தளபதி அங்கே கட் பண்ணி அப்படியே தளபதி ஸ்பீச்சுக்கு வா. தளபதி அட்ரஸ் பண்ணாரு. ஓகேவா? வெரி குட் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணாரு. எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன். இப்போ இந்த சீனியாரிட்டின்னு கேட்டவனுக்கும் அடி, செகண்டு எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன், நீ என்ன தான் ஓட்டு போட போற. வெரி குட் காம்பினேஷன். அவங்க எல்லாருமே ஒரு நல்ல கோர்வையா பேசினது. அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வழக்கம் போல இன்னைக்கு நம்ம பிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி வந்து ஜிஎஸ் வந்து அழகா ஓப்பன் பண்ணி சூப்பராக ஸ்பீச் கொடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த நேம் மறந்துட்டாங்க, லேடி நேம், அவங்களுமே ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா ப்ரோக்ராம் தேன்மொழி பேசுகிறேன். தேங்க்யூ. அவங்க நம்ம ட்விட்டர்ல இருக்காங்க. இருக்காங்க. ஸோ எல்லாருமே குவைட் எவ்ரி ஒன் இஸ் லைக் நீங்கள் நல்லா பேசினாங்க, எல்லாம் நடந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எவனும் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் மறக்கலை. நான் சொன்னேன் நேற்று மதியானம் இந்த கொடி விழுந்த அடுத்த 15 நிமிஷத்தில் நான் அதை சொன்னேன். அங்கே ஒரு 20 அடி கொம்புல போஸ்ட் நட்டு வச்சு அதில் தலைவன் நாளைக்கு அதில் கொடி ஏற்றுவான், அதை நாளைக்கு நடக்கும்டான்னு இன்னைக்கு நடந்ததுடா. ஆமாவா? எவனுக்கு மூமெண்ட்டோ இல்லையோ, இல்லை எவனுக்கு அது என்ன மூமெண்ட்லாம் தெரியல, நான் சொல்லி அடித்தேன். நான் சொன்னல 20 அடி போஸ்ட்டை கூட நெட்டு வச்சு என் தலைவன் ஏற்றுவான்டான்னு ஏற்றினான் என் தலைவன். அதான் மேட்ரு. அது ஆக்சுவலாக வந்து 2 விஷயம். நான் வந்து போஸ்ட் கம்பம் வந்து அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணும் போதே நான் நினச்சிட்டேன், பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணவே நினச்சிட்டேன். தளபதி அதை ஏற்றும் போது வேற லெவல் இருக்கும். நேற்றுக்கு பண்ணதுக்கு இன்னைக்கு அவர் கையால் ஏற்றும் போது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கவே நல்லா ப்ளசண்டாக இருந்துச்சு. இது கூட டிராஃபிக் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சான். இன்ஃபர்மேட்டிவ் போட்டிருக்காரு, அவர் அங்கதான் இருக்காரு. டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. 7:30 ரோடு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் 1 ஹவர்ல இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த மாதிரி போட்டிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். ஆக்சுவலா
நீ என்ன வேணா தப்பு என்ன வேணா சொல்லு. நான் உண்மையாவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு அங்க ஒர்க் பண்ணதுல ஒரு டிபார்ட்மெண்ட் நியாயமா ஒர்க் பண்ணுச்சுன்னா அது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேத்து கூட ஒரு வீடியோ கைஸ், வந்து ராகுலே மாமே ராகுல் எப்பறம் மச்சான் ஏய் எப்படி எப்பறம் இருந்துச்சு? போச்சு? ஏய் எங்களுக்குலாம் இங்க வேற மாதிரி. உனக்கு எப்பறம் போச்சு அதை வேற சொல்றா. நீ மாதிரி சொல்றதாண்டா கேக்குறது. ஐயோ, வேற லெவல் வேற லெவல். எல்லாரும் என்ன பார்த்திருப்பீங்க, ஆனா நான் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. போட்டோ எடுத்து இல்ல அனுப்பி நான் பாக்குறேன். நான் சரியா கவனிக்கல. நீ நீ ஓடினவன் நீனா மேடையில? அதான் டவுட். ஃபர்ஸ்ட் ஒண்ணு நீ தானே சொல்லு. ஆமா இல்ல கடைசியா கழுத்து புடிச்சிட்டு ஒருத்தர் லாக் பண்ணியிருந்தாரு அவரா? எங்க? மேடையில இருந்து தூக்கி போட்டாங்க வேற நிறைய பேரு. இல்ல 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 லாஸ்ட் சரி, அந்த அளவுக்குலாம் நம்ம கட்சி பேர் அசிங்கப்படுத்த மாட்டேன். ஸோ ஏய் அதெல்லாம் நம்ம எனக்கு எங்க கிடையாது. திரும்படா ராகுலே ஒரு மாதிரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒருத்த ஓடி ம் வந்தான். நான் அப்பவே இது நினைச்சிட்டேன் ம் இன்னைக்கு ஓட்டாம அவ்வளவுதான், இன்னைக்கு அவ்வளவுதான் எல்லாம் அதே